ஒன் காட் வித் சேம் அட்ரிபியூட்ஸ். அந்த 3 பேர் இருந்தாலும் அவங்களுடைய தன்மைனா ஒரே தன்மை தான். இப்போ பிசாசு கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்துடுவான் பிசாசு அதான். ஏன்னா அவனே அவருக்குள்ளே தான் அவர் தான் தாங்கிட்டு இருக்கிறாரு. ஏன் இந்த வசனம் மையம் என்று சொல்கிறேன்? why I'm telling this is the central point of the issue of creation அப்படின்னா, இப்போ பிசாசு பாருங்கள், இந்த சுவிசேஷம்னு வரும்பொழுது நிறையா பகுதி இருக்குது. எப்படின்னா, அப்போஸ்தலர் காலத்தில் சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள், ஆமாம். அப்புறம் சபை பிதாக்கள், அப்புறம் அப்படியே வந்து மாடர்னாக அப்படின்னா இன்னும் காரியங்கள் நாட்கள் நவீனமாக என்னாச்சு, ஒரு நபர் அப்படின்னா ஒரு எழுத்தாளர், ஒரு தியோலிஜன் அப்படின்னா இறையலை குறித்து தேவனுடைய படிப்பை குறித்து தெரிஞ்ச ஒருத்தவர் என்ன செஞ்சுருக்காரு, இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் அப்புறம் சபை பிதாக்கள்லாம் பேசிட்டு வந்ததை இது ரொம்ப தத்துவம். இப்போ நம்ம கேட்குற ஜேர்னி அதில் அந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அப்போ இயேசு கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற அந்த ஒரு ஹைலைட்டை காமிச்சிட்ருக்க இடத்துல அப்போ கிறிஸ்துவங்கன்னா 3 கடவுளை கும்பிட்றாங்களா? கிறிஸ்துவங்கன்னா 3 கடவுளை கும்பிட்றாங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவி இல்லை. அதான் போன வாரம் அவர் சொன்னார், இவர்களுடைய மூவராக இருந்தால் கூட இவங்களுடைய அந்த ஒத்துமை, இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பு, அதுதான் கடவுள். ஸோ ஒன் காட். சரியா? we are not worshipping 3 gods, we are worshipping one God with same attributes. அந்த 3 பேர் இருந்தாலும் அவங்களுடைய தன்மைனா ஒரே தன்மை தான், ஒரே குணாதிசயம் தான், ஒரே அவங்களோட பேச்சுலாம் ஒன்று தான். அதை தான் நம்ம கடவுளாக ஒரு கடவுள்னு சொல்கிறோம்.